காசா பகுதியில் யூதர்களை குடியமர்த்தணும் என்பதுதான் இஸ்ரேலோட மிகப்பெரிய ஒரு இலக்காக இருக்கின்றது. அப்படி என்றால் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை இஸ்ரேலானது என்ன செய்வார்கள் என்று செங்கடலில் வச்சு அமெரிக்காவோட போர்க்கப்பல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரானது ஈரானுக்கு சாதகமாக மாறிவிடுமோ என்று பைடன் நிர்வாகத்தோட அதிகாரிகள் கவலைப்படுகிறார்கள். இதனால் அமெரிக்காவானது மிடில் ஈஸ்டில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். நெத்தன்யாகு அவர்களுக்கு தொடர் தோல்வியானது ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. காசா பகுதியில் இப்ப வரையுமே 4,39,000 வீடுகளில் போர்க்கப்பல்களை அனுப்புறதை வச்சு பார்க்கும்போது செங்கடல்ல தங்களுடைய நேரடியான ஆதிக்கத்தை ஈரானானது அதிகரிக்கிறார்கள் என்பது இஸ்ரேலோட நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் காசா பகுதியில் யூதர்களை குடியமர்த்தணும் என்றால் காசா பகுதியில் இருக்கின்றவர்களை வெளிநாடுகளில் குடியமர்த்த வேண்டும் என்ற அழைப்பை விடுத்தது மட்டுமில்லாமல் இது சரியான நியாயமான தார்மீக மற்றும் ஒரு மனிதாபிமான தீர்வாக இருக்கும் என்று முத்திரை குத்தி இருக்கார். இஸ்ரேலானது காசா பகுதிக்கு போரை செய்வதற்கு என்ன விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள் என்றால் காசா பகுதியில் இருக்கின்ற கமாஸை முழுமையாக அளிக்கணும், எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டித்தான் காசா பகுதி மீது தாக்குதலை செய்கிறோம் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். காசா பகுதியில் இருக்கின்ற கமாஸை முழுமையாக வேறெடுத்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் காசா பகுதியானது இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்காது. இதனால தான் காசா பகுதியில் இருக்கின்ற கமாஸுக்கு எதிரான தாக்குதலை செய்கிறோம் என்று இஸ்ரேலானது பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதே மாதிரி தான் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் கமாஸுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறோம் என்று சொல்லி காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்பு மீது தான் இஸ்ரேலானது தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்னதான் இஸ்ரேலானது இப்படியான விளக்கத்தை கொடுத்திருந்தாலும் காசா பகுதியில் இஸ்ரேலோட இலக்கானது வேறையாக இருக்கு. அதாவது காசா பகுதியில் யூதர்களை குடியமர்த்தணும் என்பதுதான் இஸ்ரேலோட மிகப்பெரிய ஒரு இலக்காக இருக்கின்றது. அப்படி என்றால் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை இஸ்ரேலானது என்ன செய்வார்கள் என்று பார்த்தோம் என்றால் ஒன்றில் காசா பகுதியில் இருந்து வெளியேற்றுவார்கள், அப்படி இல்லையா காசா பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டு அந்த மக்களை கொன்று குவிப்பார்கள். அப்படித்தான் இப்போது தாக்குதலானது மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கு. கமாஸை அளிக்கிறோம் என்று சொல்லி காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு இப்ப வரையுமே, அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்ப வரையுமே காசா பகுதியில் 21,000க்கும் அதிகமான பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் தங்களுடைய இலக்கை அடையக்கும் முன்னம் காசா பகுதியில் இருக்கின்ற பாதி மக்களை கொன்று குவித்திடுவார்கள் போல இருக்கு. ஆனால் எப்படியாவது தங்களுடைய இலக்கை அடையணும் என்றதுக்காண்டு தான் இஸ்ரேலானது இப்படியான தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை வெளியேற்றி அவர்களை எங்க குடியமர்த்தலாம் என்று இஸ்ரேலானது பிளான் போட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் ஒன்று எகிப்தில் இருக்கிற சினாய் பகுதி. இதற்காக இஸ்ரேலானது எகிப்தோடு பேசியிருந்தார்கள். ஆனால் எகிப்தானது இதற்கு அனுமதியை கொடுக்கல. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த பிறகு காசா பகுதியில் இருக்கின்ற கமாஸை அழிக்கணும் என்றதுக்காண்டி காசா பகுதியில் இருந்த மக்களை எகிப்துக்கு அனுப்பிட்டு கமாஸை முழுமையாக அழித்த பிறகு அந்த காசா பகுதியில் இருந்த மக்களை மறுபடியும் காசா பகுதிக்கு கொண்டு வந்து குடியமர்த்தலாம் என்ற ஒரு பிளானை இஸ்ரேலானது போட்டு அதனை எகிப்திட்ட சொல்லியிருந்தார்கள். ஆனால் எகிப்துக்கு இஸ்ரேலை பற்றி தெரிஞ்சபடியால் இப்படி நாங்கள் இஸ்ரேல் சொல்வதை கேட்டு காசா பகுதியில் இருந்த மக்களை எகிப்துக்கு அனுமதித்த பிறகு இஸ்ரேலானது கமாஸை முழுமையாக அழித்து விடுவார்கள். ஆனால் அதுக்கு பிறகு எகிப்துக்கு வந்த காசா பகுதி மக்களை மறுபடியும் காசா பகுதிக்கு இஸ்ரேலானது அனுமதிப்பார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார்கள். இது எகிப்துக்கு தெரிஞ்சபடியாத்தான் எகிப்தானது காசா பகுதி மக்களை எகிப்துக்கு வருவதற்கு அனுமதிக்கல, ரபா குரோசிங்கையும் ஓப்பன் பண்ணல. என்னதான் நடந்தாலும் காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அந்த காசா பகுதி நிலம் தான் சொந்தமானது. அங்கே இருந்து அவர்களை வெளியேற்ற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எகிப்தானது ரபா குரோசிங்கை ஓப்பன் பண்ணல. இப்படி எகிப்தானது சம்மதிக்காதபடியால் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை இஸ்ரேலானது அடுத்து அங்கே அனுப்புவார்கள் என்று பார்த்தோம் என்றால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தான் அனுப்புவார்கள். அதுவும் அகதிகளாக பாலஸ்தீன மக்களை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அனுப்புவார்கள். ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அகதிகளை வரவேற்கின்ற ஒரு சட்டமானது அங்கே இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்தின்படி அகதிகளை வரவேற்க வேண்டும், அகதிகளை தங்களுடைய நாட்டுக்கு அனுமதிக்க வேண்டும். அதன்படி இஸ்ரேலானது காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை அகதிகளாக மாற்றி அவர்களை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அனுப்பலாம் என்ற ஒரு பிளானை போட்டிருக்கிறார்கள். இதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகள் அனுமதிப்பார்களா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற பாதி நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலோட இந்த பிளானுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அனுமதிக்க மாட்டார்கள். இதில் இருந்து இஸ்ரேலோட இந்த இலக்கானது சாத்தியமாகுமா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகம்தான். இஸ்ரேலுக்கு இந்த இலக்கில் வெற்றியானது கிடைக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் காசா பகுதியில் இருக்கிற மக்கள் எந்த சூழ்நிலையிலும் காசா பகுதியிலிருந்து வெளியேற மாட்டார்கள். காசா பகுதியில் இறக்கிறதாக இருந்தாலும் நாங்கள் இறந்து போறமே ஒழிய காசா பகுதியிலிருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் என்பதுதான் காசா பகுதியில் இருக்கின்ற பாலஸ்தீன மக்களோட முடிவாக இருக்கின்றது. இது போன்ற இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்.
செங்கடல்ல வச்சு அமெரிக்காவோட போர்க்கப்பல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலோட கானானது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போற கப்பலை கைப்பற்ற முயற்சி செய்த போது அமெரிக்காவோட ராணுவ ஹெலிகாப்டர் ஆனது கவுதி கிளர்ச்சியாளர்களோட 3 படகை தாக்கி அழித்திருந்தார்கள். இதனால் அதில் பயணம் செய்திருந்த 10 கவுதி கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்துதான் இஸ்ரேல் தரப்பில் இந்த செய்தியானது வெளியே வந்திருக்கு. சரி, இப்போது செங்கடலில் கள நிலவரம் என்ன என்று பார்த்தோம் என்றால், யூகேயும் அமெரிக்காவும் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போர் செய்வதற்காண்டி தயாராகி விட்டார்கள். ஆனால் இப்ப வரையுமே எந்த விதமான தாக்குதலும் இடம்பெறல. இதே நேரத்தில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தரப்புல இருந்து இஸ்ரேல் வெளியிட்ட செய்திகள் அனைத்துமே பொய் என்று சொல்லியிருக்கிறார்கள். தாங்கள் இப்ப வரையுமே அமெரிக்காவோட போர்க்கப்பலுக்கு எதிரான எந்த விதமான தாக்குதலையும் செய்யலை என்று கவுதி கிளர்ச்சியாளர்கள் தரப்புல இருந்து ஒபிசியலான செய்தியானது வெளியே வந்திருக்கு. ஆகவே இஸ்ரேல் ஆனது கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போரை தூண்டி விடணும் என்றதுக்காண்டியே இப்படி புறப்பகண்ட செய்திகளை பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்ப வரையும் அமெரிக்காவும் யூகேவாக இருக்கட்டும், இந்த 2 நாடுகளும் ஏமனுக்கு எதிரான தாக்குதலையும் செய்யல. அதே நேரத்தில் ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்களும் அமெரிக்கா மற்றும் யூகேவோட கப்பல்களுக்கு எதிரான தாக்குதலை செய்யல. இதே நேரத்தில் அமெரிக்காவோட நியூயார்க் டைம் பத்திரிகையானது கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரானது ஈரானுக்கு சாதகமாக மாறிவிடுமோ என்று பைடன் நிர்வாகத்தோட அதிகாரிகள் கவலைப்படுகிறார்கள் என்றும், இப்போது அமெரிக்காவானது கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை செய்ய வேண்டிய ஒரு அழுத்தத்தில் பைடன் நிர்வாகமானது இருக்கிறார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவானது ஏமனுக்கு எதிரான மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதலை செய்வதற்கான அனைத்து திட்டத்தையும் பென்டகனானது போட்டு விட்டார்கள். ஆனால் இந்த திட்டத்தினுடைய செயற்பாட்டில் பைடன் நிர்வாக சந்தேகமானது எழும்பி இருக்கு. இந்த திட்டத்தின்படி தாக்குதலானது இடம்பெறாமல் இந்த திட்டத்தில் சிறு தவறானது ஏற்பட்டது என்றால் இந்த போரானது ஈரானுக்கு சாதகமாக மாறிவிடும். சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையானது முடிவுக்கு வந்துவிடும். இது எப்படி ஈரானுக்கு சாதகமாக மாறிவிடும் என்று பார்த்தோம் என்றால், அமெரிக்காவானது ஏமனுக்கு எதிரான போரை ஆரம்பித்த பிறகு இந்த திட்டத்தின்படி அமெரிக்கா ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்வார்கள். ஆனால் இந்த திட்டத்தில் சிறு தவறானது ஏற்பட்டு அமெரிக்கா ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்வதில் தவறானது ஏற்பட்டது என்றால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை இதனால கவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வார்கள். அதே நேரத்தில் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட ராணுவ தளத்துக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வார்கள். இதனால் அமெரிக்காவானது மிடில் ஈஸ்டில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இப்படி அமெரிக்காவானது மிடில் ஈஸ்டில் இருந்து வெளியேறினார்கள் என்றால் அது ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். ஆனால் இப்போது அமெரிக்காவானது கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதலை செய்யாட்டி இதுவே கவுதி கிளர்ச்சியாளர்கள் மறுபடியும் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு என்ன தோணும் என்றால், அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதலை செய்ய மாட்டார்கள், அமெரிக்கா பயந்து விட்டார்கள் என்ற ஒரு எண்ணமானது கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஏற்படும். இதனால் இப்பவரையும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது செய்த தாக்குதலை விட பல மடங்கு அதிகமான தாக்குதலை எண்ணி செய்வார்கள். ஆகவே அமெரிக்கா இப்போது கட்டாயம் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதலை செய்துதான் ஆகணும். நெத்தன்யாகு அவர்கள் போன வருடம் இஸ்ரேலில் நீதிமன்ற சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருந்தார். இப்படி இருக்கையில் இப்போது இஸ்ரேலோட உச்ச நீதிமன்றமானது அந்த சீர்திருத்தத்தை நிராகரித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தோட அறிவிப்பின்படி 15 நீதிபதிகளில் 8 நீதிபதிகள் இந்த சீர்திருத்தத்தை ரத்து செய்வதற்கு ஆதரவான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் என்று ராய்டர்ஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்காங்க. நெத்தன்யாகு அவர்கள் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரும்போது இஸ்ரேலில் இருந்த முக்கால்வாசி மக்களுமே இதனை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை செய்திருந்தார்கள். அதுவும் மாதக்கணக்காக இந்த போராட்டமானது நீடித்துக் கொண்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலானது 2 தரப்பாக பிரிய ஆரம்பித்திருந்தார்கள். இஸ்ரேலில் இருக்கின்ற போலீசார், இஸ்ரேலில் இருக்கின்ற இராணுவத்தினர், இஸ்ரேலில் இருக்கின்ற உளவு பிரிவு, இஸ்ரேலில் இருக்கின்ற அமைப்புகள் என, இஸ்ரேலில் இருக்கின்ற மக்கள் என 2 பிரிவாக பிரிந்திருந்தார்கள். ஒரு தரப்பினர் நெத்தன்யாகு அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதாகவும், இன்னும் ஒரு தரப்பினர் நெத்தன்யாகு அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த சீர்திருத்தத்தை எதிர்த்தும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து, அதாவது இந்த பிரச்சனையானது நெத்தன்யாகு அவர்கள் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு மக்கள் காட்டிய எதிர்ப்பானதுதான் ஹமாஸானது இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு ஒரு காரணமாக இருந்ததென்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இஸ்ரேலுக்குள்ளேயே இப்படி உள்நாட்டு பிரச்சனையானது போறபடியால் இஸ்ரேலானது உள்நாட்டு பிரச்சனை மேலதான் அதிகமான கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலோட உளவுத்துறையும் உள்நாட்டு பிரச்சனையில தான் 2 தரப்பாக பிரிந்திருந்தார்கள். இதனால்தான் ஹமாஸானது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை சர்ப்ரைஸ் அட்டாக்கை மேற்கொள்ள இருந்ததும் இஸ்ரேலோட உளவுத்துறைக்கு தெரியாமல் போனது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே ஹமாஸானது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டதுக்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நெத்தன்யாகு அவர்களுக்கு தொடர் தோல்வியானது ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. நெத்தன்யாகு அவர்கள் கொண்டு வந்த நீதிமன்ற சீர்திருத்தமானது இப்போது நிராகரிக்கப்பட்டிருக்கு.
இஸ்ரேலில் இருக்கின்ற மக்கள் நெத்தன்யாகு அவர்களை பதவி விலக சொல்லி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். காசா பகுதியில் இஸ்ரேல் செய்கின்ற போரில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் எதுவுமே கிடைக்கல. கவாஸோட தாக்குதலை இஸ்ரேலோட இராணுவத்தால் சமாளிக்க முடியாமல் இஸ்ரேலோட இராணுவமானது காசா பகுதியில் இருந்து இப்போது வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி நெத்தன்யாகு அவர்களுக்கு தொடர்ந்து தோல்வியிலானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு. காசா பகுதியில் இப்போ வரையுமே 4,39,000 வீடுகளில் 70% மற்றும் 50% கட்டிடங்கள் ஒன்றில் முற்றாக சேதமடைந்திருக்கும் அல்லது முற்றாக அழிக்கப்பட்டிருக்கும் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலானது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி அழிக்கப்பட்ட கட்டிடங்களில் பழங்காலத்து மசூதிகள், தேவாலயங்கள், மக்கள் குடியிருப்புகள், ஹாஸ்பிட்டல்கள், ஸ்கூல்கள், ஷாப்பிங் சென்டர்கள், தியேட்டர்கள், ஹோட்டல்கள் போன்றவற்றும் உள்ளடங்களாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர், மின்சாரம், சுகாதார சேவைகளை வழங்குகின்ற உட்கட்டமைப்புகளும் இஸ்ரேலோட தாக்குதலால் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லணும் என்றால் இந்த போரானது முடிவடைந்த பிறகும் காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு பல வருடங்கள் எடுக்கும். ஏமனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தலைமையில் ஏமனோட மிலிட்டரி லீடர்ஸ் ஈரானோட சகாக்களோட ஜாயின்ட் மீட்டிங்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இப்படி இந்த மீட்டிங்கில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் வேறு என்ன, அமெரிக்கா மற்றும் யூகேவோட போர் அச்சுறுத்தல். அமெரிக்கா மற்றும் யூகேவானது ஏமனுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள் என்றால் அதற்கு எதிராக எப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுவது, எப்படியான பதிலடி தாக்குதலை செய்வது, அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது தாக்குதலை நடத்துவது என்ன மாதிரி ஈரானானது எப்படியான உதவிகளை செய்வார்கள் என்பதை பற்றி பேசி இருப்பார்கள். இது இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க வருகின்ற நாட்களில் ஈரானானது இன்னுமே அதிகமான போர்க்கப்பல்களை செங்கடலுக்கு அனுப்ப போறார்கள் என்று ஈராக்கோட மீடியாவானது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள். இப்ப வரையுமே செங்கடல்ல ஈரானானது கவுதி கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தித்தான் மறைமுகமான ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது இவர்கள் போர்க்கப்பல்களை அனுப்புறதை வச்சு பார்க்கும்போது செங்கடல்ல தங்களுடைய நேரடியான ஆதிக்கத்தை ஈரானானது அதிகரிக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. ஜப்பானில் இப்பட்ட தொடர் நிலநடுக்கத்தால் இறந்தவர்களோட எண்ணிக்கையானது 24 உயர்ந்திருக்கு. அவசரகால சேவைகளின்படி குறைந்தது 50 பேர் வெவ்வேறு தீவிரத்தன்மையான பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியானது வெளியே வந்திருக்கு. ஜப்பானில் 7.6 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கமானது பதிவாகி இருந்தது. ஜப்பானுக்கு இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தலானது ஏற்பட்டிருந்தது. இந்த சுனாமி அச்சுறுத்தலாக இருக்கட்டும் அல்லது இந்த நிலநடுக்கமாக இருக்கட்டும், இது ஜப்பானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது. ஜப்பானுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஜப்பானில் இருக்கின்ற அணு உலைகள் மட்டும்தான். ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு நிலநடுக்கம் மற்றும் சுனாமி அச்சுறுத்தலால் தான் ஜப்பானில் இருந்த புகுசிமா அணு உலையில் விபத்தானது ஏற்பட்டிருந்தது. அதன்பின் அந்த கதிரியக்க நீரை வெளியேற்றுவதற்கும் அதனை பாதுகாப்பதற்கும் ஜப்பானானது படாத பாடுபட்டிருந்தார்கள். போன வருஷம்தான் கதிரியக்க நீரை கடலில் ஜப்பானானது சேர்த்திருந்தார்கள். அதுக்கு பல நாடுகளோட எதிர்ப்பையும் ஜப்பானானது சம்பாதிக்க வேண்டி இருந்தது. அமெரிக்க இராணுவத்தினுடைய முன்னாள் உளவுத்துறை அதிகாரியான ரிட்டர் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்தாக உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்ஸ்கி அவர்களுக்கு இந்த 2024 தான் கடைசியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கார். இவர் இப்படி சொன்னதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் உக்ரைனுக்கு தொடர்ந்து தோல்வியிலானது ஏற்பட்டு கொண்டு இருக்கு. என்னதான் உக்ரைனானது ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை செய்யலாம் என்று முற்பட்டாலும் ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு முன்னேறிக்கிட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மேற்குலக நாடுகள் உக்ரைனை கைவிட ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டார்கள். அமெரிக்காவால் தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியுமா என்று பார்த்தால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. இனி அமெரிக்கா உக்ரைனை கழட்டி விட்டுடுவார்கள் என்றே சொல்லப்படுது. ஆகவே அமெரிக்காவானது இப்படி உக்ரைனை கழட்டி விடும்போது ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனை கழட்டி விட்டு விடுவார்கள். இதே நேரத்தில் உக்ரைனில் செலன்ஸ்கி மிகப்பெரிய எதிர்ப்பை மக்களானது தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் உக்ரைனில் இருக்கின்ற மக்களை செலன்ஸ்கி வலுக்கட்டாயமாக இராணுவத்தில் இணைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் அந்த மக்களுக்கு விருப்பமானது இல்லாமலே அவர்களை வலுக்கட்டாயமாக இராணுவத்தில் இணைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் செலன்ஸ்கி ரஷ்யாவோட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் தொடர்ந்து போரை நடத்தி உக்ரைன் மக்களை கொலை பண்ணி கொண்டு இருக்கார். இப்படி செலன்ஸ்கி நிறைய எதிர்ப்புகளானது எழும்பி இருக்கிறபடியால் மீண்டும் செலன்ஸ்கி இந்த ஆண்டு உக்ரைனோட பிரசிடென்ட் எலெக்ஷனில் போட்டியிட்டார் என்றால் கண்டிப்பாக அவருக்கு வெற்றியானது கிடைக்காது. இதனால தான் இந்த 2024 செலன்ஸ்கி இறுதியான ஆண்டாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கார். ரஷ்யா தனது சொந்த நிபந்தனையின்படி இந்த ரஷ்யா உக்ரைன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக ரஷ்யாவோட பிரசிடென்டாக இருக்கிற புடின் அவர்கள் சொல்லியிருக்கார். அப்போ இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரணும் என்றதுக்காண்டித்தான் ரஷ்யா இப்போது கொடூரமான தாக்குதலை உக்ரைன் மீது செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் போல இருக்கு. சரி, ரஷ்யாவோட நிபந்தனைகள் என்ன என்று பார்த்தோம் என்றால் இந்த போர் ஆரம்பித்த போது ரஷ்யா உக்ரைனை அனெக்ஸ் பண்ணிய பகுதியில் உக்ரைனானது விட்டுக் கொடுக்கணும். உக்ரைனானது நாட்டோடு இணையக்கூடாது. உக்ரைனோட பிரசிடென்டாக இருக்கிற செலன்ஸ்கி அவர்கள் பதவி விலக வேண்டும். ஆனால் இப்போது
ரஷ்யாவினுடைய நிபந்தனைகளானது வேறுபட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. போர் ஆரம்பிக்க முன்ன மட்டும்தான் இந்த நிபந்தனையை ரஷ்யாவானது முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது இந்த போரில் நிறைய விஷயங்களானது இடம்பெற்றபடியால் ரஷ்யாவோட நிபந்தனைகளும் மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் கிரிமியா பகுதி மீது உக்ரைனானது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். ரஷ்யா இலக்கின் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். ஆகவே ரஷ்யாவானது தங்களுடைய நிபந்தனையில ஒடிசா பகுதியையும் குறிவைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ரஷ்யாவோட நிபந்தனைகளானது மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஆகவே ரஷ்யாவானது தானாக முன்வந்து தங்களுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லும் போதுதான் அது என்ன என்பது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோவை முடிக்க முன்னம் அனைவரிட்டையும் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.